இன்று நாம் பொருள் விளக்கம் காணக்கூடிய குறள் அறத்துப்பால் கடவுள் வாழ்த்து பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. குறள் எண் 5. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. பொருள்: இறைவனின் திரிபாத அடிகளை அடையும் நிலையான புகழை வேண்டி அறநெறியில் நற்பணி செய்பவர்களை அவர்கள் அறியாமையினால் ஏற்படக்கூடிய நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் ஒன்றும் செய்யாது. விளக்கம்: நிலையான புகழ் என்பது இறைவனின் பாத அடிகளில் முக்தி அடைவதே ஆகும். அவ்வாறு ஒருவர் இறைவனின் பாத அடிகளில் முக்தி அடைய வேண்டுமானால் இறைவனை தொடர்ந்து வழிபட்டு வருவதோடு அறநெறியில் நற்காரியங்களை இப்புவியில் ஆற்ற வேண்டும். எந்த உயிரினங்களுக்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்காமல் நல்வழியுடன் கருணையும் அன்பும் செலுத்த வேண்டும். அவ்வாறு அறநெறியில் நற்காரியங்கள் ஆற்றுபவர்களுக்கு அறியாமையினால் ஏற்படக்கூடிய நல்வினை தீவினை ஆகிய இரண்டும் அவர்களை நெருங்காது. எவ்வாறு நாம் இருளில் செல்லும்போது நமக்கான பாதை புலப்படுவதில்லையோ அதுபோல் அறநெறியில் நல்ல செயல்களை செய்பவர்களை அவர்கள் அறியாமையினால் நல்லது எது கெட்டது எது என்று தெரியாமல் தவறு விளைவித்தால் அதனுடைய பாவங்கள் அவர்களை எதுவும் செய்யாது. அவர்கள் இறைவனின் பாத அடியை அடைந்து நிலையான புகழை பெற்று முக்தி அடைவார்கள். Today's verse is taken from chapter 1 of the section Virtue. Today, the verse number 5, we are going to see the meaning and explanation. Verse 5 reveals the benefits of praying God. Transliteration: இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. Meaning: those who perform virtuous deeds for the eternal glory of attaining the unfailing feet of God are unaffected by the good and bad deeds that may arise from the ignorance. Explanation: permanent fame is to attain the salvation at the feet of God. If one wants to attain salvation at the feet of God, he should continue to worship God and perform good deeds on this earth in a virtuous manner. One should not cause any harm to any living being and should show kindness and love in a virtuous manner. Those who do good deeds in a virtuous manner will not be affected either by good or bad deeds due to the ignorance. Just as when we walk in darkness, the path leading to us is not clear. Similarly, those who do good deeds in a virtuous manner, if they do wrong things due to ignorance without knowing what is good or bad, their sins will not affect them. They will attain the feet of God, attain permanent fame and attain salvation.